NS200 R15 இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுதான் இப்போ பெரிய கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டு இருக்கு. பவர் அண்ட் சிசி வைஸ் பார்க்கும்போது NS200 கண்டிப்பாக பெஸ்ட் பைக் தான். அதுக்காக NS200 தான் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பைக்கோட பெர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணுறது பவர் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி இன்ஜின் ரிலையபிலிட்டி, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங், ஏரோடைனமிக்ஸ் இப்படி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைவேல ஓட்டுறதை வச்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ண முடியாது. அது லீகலும் கிடையாது. ஒரு பைக்கோட ஃபுல் பொட்டன்சியலை வெளிக்காட்டுறது ட்ராக் தான். அந்த வகையில் பார்க்கும்போது ட்ராக்ல NS200, RS200, RC200, R15 எதுவுமே பண்ண முடியாது. இதுவரை பண்ணவும் முடியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுவரை R15 அபிஷியலா ட்ராக்ல பண்ண பெஸ்ட் டைமிங்னு பார்த்தீங்கன்னா 2.6 செகண்ட்ஸ். அதுவே NS200 பண்ண பெஸ்ட் டைமிங் 2.12 செகண்ட்ஸ். கிட்டத்தட்ட 6 செகண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. ட்ராக்ல R15 டஃப் கொடுக்குற ஒரே பைக் KTM RC200 மட்டும்தான். டஃப் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர அதால் R15 பீட் பண்ண முடியாது. 2-3 செகண்ட்ஸ் R15 தான் லீடிங்ல இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா பயந்துட்டியா, அதான் மெக்கானிக் ஒன்று சேலஞ்ச் பண்ணானே, ஹைவேல போக வேண்டியதானு. ஹைவேல சேலஞ்ச் பண்ணதும் அவன் தான், சர்க்கியூட்ல சேலஞ்ச் பண்ணதும் அவன் தான். சர்க்கியூட்டா இருக்கட்டும், ஹைவேவா இருக்கட்டும், எங்க வேணா வாங்க. ட்ராக்குக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதும் அவன் தான். இப்போ என்னன்னா, ட்ராக்ல R15 பீட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஹைவேக்கு வாங்கன்னு சொல்லி முட்டு கொடுக்குறான். யோ மெக்கானிக்கு, ஒன்று நல்லவனாயிரு இல்லை கெட்டவனாயிரு, ரெண்டுமே இல்லைன்னா மூடிட்டுரு. அதை விட்டுட்டு ஃபாலோவர்ஸ்க்காக வீடியோ மட்டும் போட்டு ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணாத.